1999 2003 வரை பாஜகவிடம் அடிமையாக இருந்தது திமுக தான் என தவிக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். பழைய அடிமை புதிய அடிமை என மனதில் இருந்ததை முதலமைச்சர் பேசியிருக்கலாம் என விஜய் தெரிவித்துள்ளார். 1999 2003 வரை பாஜகவிடம் அடிமையாக இருந்தது திமுக தான் என தவிக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய தொண்டருக்கு கடித வாயிலாக சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். அதே போல திமுகவுடைய விமர்சனத்திற்கும் திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டையும் விமர்சனம் செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் சூழ்ச்சிகளால் நம்மை வீழ்த்த நினைத்தவர்களின் மக்கள் விரோத செயல்பாடுகளால் சொல்லான வேதனைக்கு பிறகு காஞ்சிபுரம், புதுச்சேரி, ஈரோடு என 3 மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நாம் கண்டோம். அதிலும் ஈரோடு மக்கள் சந்திப்பிற்கோ இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கு விதிக்கப்படாத எண்ணிலடங்கா நிபந்தனைகளை அதிகார முகமூடியின் எண்ணங்களே நிர்பந்தங்களாகவும் நெருக்கடிகளாகவும் நம் முன் வைக்கப்பட்டன. அத்தனையும் அனாயாசமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக நம் மக்களை சந்தித்து அவர்களுக்காக குரல் கொடுத்து விட்டு வந்தோம். நம்மை முடக்க நினைத்தவர்கள் மக்கள் நம்முடன் முன்னைவிட அதிகமாக அதீத பாசத்துடன் ஆணித்தரமாக அணிவகுத்து நிற்பதை பார்த்து விழுபுதுங்கி தங்கள் மூளைத்தறி முடங்கி முணக்கத் தொடங்கினர். நமக்கு எதிராக தலையகங்கள் என்ற பெயரில் பிழையகங்கள் எழுதியும் அவர்கள்தான் நம்மால் கூட்டம் சேர்க்க இயலாது என்று எழுதி அவர்களை கூட்டம் சேர்கிறது என்றும் எழுதினர். முரசொலியாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் எழுதிய முரநொலியாக மாறி போனது. இதை பார்த்து பரணில் கிடக்கும் அவர்களின் பழைய பேனா கபடி சிரிக்கிறதாம். தாங்கள் தெரிந்தே இட்ட கையெழுத்தையே தெரியாமல் விட்டுவிட்டதாக தகுடுதத்தம் செய்ய முரண்களின் முன்னேற்ற கழகத்தினர் நம்மீது அவதூறு பூசலாம் என்ற நப்பாசையில் தங்கள் முகமூடியை தாங்களே கழட்டி விட்டனர். ஆம், அவர்கள் கட்சியின் தலைவரான முதல்வரே பழைய அடிமை புதிய அடிமை என்று பூடகமாக பேசி யார் மீதோ கல்லெறிவதாக எண்ணி களிப்புறுகிறார். பாவம், அவர்கள் தங்கள் வீடு நிலைக்கண்ணாடி முன்புதான் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஏனும் மறந்துவிட்டனர் என்றும் இந்த அறிக்கையிலே விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம் அரசியல் மற்றும் கொள்கை எதிரிகளின் நரித்தந்திர சூழ்ச்சிகளை ஆழமாக புரிந்து உணர்ந்து மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் நாம் எப்பொழுதும் களத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் வாக்குரிமை உள்ளவர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியல் பெயர் உறுதியாகி விட்டதா என்று பார்க்க வேண்டும் எனவும் உறுதியாகவில்லை எனில் அவர்களின் வாக்குரிமை உறுதியாக நம் கழக தோழர்கள் விரைந்து உதவிட வேண்டும் எனவும் புதிய வாக்காளர்களில் ஒருவர் கூட விடுபடாமல் பார்த்து சேர்க்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கிய பொக்கிஷம். அந்த வாக்குகள் அனைத்தும் தாவேக்காவுக்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்காக என்பதை உறுதிப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் முளைக்க வேண்டும் எனவும் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களுக்கு நன்றி ஜெரி.